வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு மே மாத விருச்சிக ராசி பலன். இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, அதாவது வெள்ளிக்கிழமை வரை உள்ள மே மாத விருச்சிக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். இந்த மே மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான வைகாசி மாதம் பிறக்கிறது. மே மாதம் 2024இல் விருச்சிக ராசி பலன் பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான ஒரு பலன் தரும் மாதமாக இருக்கிறது. இவர்கள் தங்கள் தொழிலில் பிஸியாகவும் பரபரப்பாக இருப்பார்கள். இதன் காரணமாக இவர்கள் தங்களை சுயமாக இழந்து வேலையில் பரபரப்புடன் செயல்படக்கூடிய தன்மை இருப்பது என்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு குறைந்த நேரத்தை இவர்களால் வழங்க முடியும். உங்கள் காதல் உறவில் அதிக தீவிரம் இருக்கும். மேலும் பல்வேறு பிரச்சனைகள் எழுச்சியும் உங்களுடன் தொட்டிக்கொண்டு இருக்கும். விருச்சிக ராசி திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்களை வழங்கக்கூடிய தன்மையில் கிரக நிலையில் இருக்கின்றன. விருச்சிக ராசி மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் வெற்றியும் வருமான நிலைகளும் உயரும் தன்மையும் உங்களின் வெளிநாட்டு பயண கனவுகள் யாவும் நிறைவேறும் சூழலும் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்களிடையே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலகட்டமாக இந்த நேரம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் தொழிலதிபர்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு கல்வியில் பல்வேறு இடையூறுகளை சந்தித்தாலும் அவர்கள் கவனமுடன் படிப்பில் தலையிட்டு தங்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள். விருச்சிக ராசி மக்களுடைய தொழில் முறையில் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக இந்த மாதம் விருச்சிக ராசி மக்கள் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அதை அனுபவிப்பார்கள். அதே நேரத்தில் இவர்கள் ஏதேனும் ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு பொருத்தமான ஆதாய பலன்கள் அதிலிருந்து கிடைக்கும். அரசாங்க வேலையில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. மேலும் பொதுத்துறை முழுவதும் வேலையில் ஈடுபடுபவரிடமிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்கப்படுகின்றன. 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். இதனால் விருச்சிக ராசி மக்களின் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அரசு துறையில் ஈடுபடுபவர்களுக்கு உணவு பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது தவிர 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டில் ராகு மற்றும் புதனுடன் அமர்வார். இது உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் சூழலை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் போட்டியாளர்கள் உங்களிடம் தந்திரங்கள் மூலம் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் காரணமாக நீங்கள் வருத்தமடைந்த பிறகு தற்போதைய நிலையை விட்டு வெளியேறி மீண்டும் பழைய நிலைக்கு நீங்கள் உங்களை நிர்ணயித்துக் கொள்வீர்கள். விருச்சிக ராசி மக்கள் தங்களின் நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்க அதிக முயற்சி செய்ய வேண்டும், கவனம் வேண்டும். காரணம் என்னவென்றால் நேரம் ஒருபுறம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை தரும், மறுபுறம் எதிரிகள் உங்களை தொந்தரவு செய்வார்கள். இதை மனதில் கொண்டு நீங்கள் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமையை பராமரிக்க வேண்டும். விருச்சிக ராசி மக்களின் பணியிடத்தில் சக ஊழியர்களிடமிருந்து நிறைய உதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் நீங்கள் உங்கள் பணிச்சூழலில் வாழ அல்லது உங்கள் பணித்துறையில் ஈடுபட இது உதவும். நீங்கள் நலமுடன் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசி மக்களின் வேலையில் சிறிய பதவிகளில் ஈடுபடுவதற்கு பெரிய பதவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் யாருடனும் சச்சரவில் ஈடுபடுவதை முடிந்தவரை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். மேலும் இந்த மாதம் விருச்சிக ராசி வணிகர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும் தன்மையில் கிரக நிலைகள் உழைக்கின்றன. 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் தொழிலில் முதலீடுகளை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்துவார். விருச்சிக ராசி வணிகர்கள் வெளிநாட்டு சேனல்களால் ஆதாயம் அடைகின்றனர். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிரன் 7ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மே 19 அன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதில் ஆதாயத்தை அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். விருச்சிக ராசி மக்களுடைய பொருளாதார நிதி நிலைமை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதத்திற்கான நிதி நிலைமை பற்றி பேசினால் நீங்கள் நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகளை ஆதாயத்தை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. 6ஆம் வீட்டில் உச்சமான சூரியன் ஸ்தானம் இருக்கும் மற்றும் அரசு துறை ஊழியர்களுக்கு நிதி நன்மைகளை மேல்நோக்கி செல்லும் தன்மையில் செயல்படுகிறது. நீங்கள் சரியான நல்ல வாய்ப்புகளை பெற்றால் அதை வெற்றியை நோக்கி சரியான முயற்சிகளை மேற்கொண்டு வளர நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி வருகின்ற நல்ல வாய்ப்புகளை விட்டுவிடாதீர்கள். கவனச்சிதறல்கள் உங்களிடம் இந்த நேரத்தில் இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான வியாழன் 7ஆவது வீட்டில் அமர்ந்து முதல் மற்றும் 3ஆவது மற்றும் 11ஆவது வீட்டை அவர் பார்க்கிறார். இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமான விளைவுகளையும் பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கும்.
தனிப்பட்ட முயற்சிகள் மற்றும் சரியான அளவு தங்களின் உடல் சக்தியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் நுட்பாரியுடன் உணர்ந்து செயல்பட வேண்டும். 11வது வீட்டில் ராகு, செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்களுடைய அம்ச பார்வை காரணமாக பல்வேறு ஆதாரங்கள் மூலம் செல்வமும் பணமும் சொத்தும் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. அரசு துறைகளில் சரியான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி மக்களுடைய ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் தங்களுடைய தேகம் சார்ந்து ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டில் அமர்வதால் வயிறு சம்பந்தமான கவலைகள், நோய்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் வயிற்று நோய்களில் கவனமாக இருக்க வேண்டும். வயிற்று கோளாறுகளுக்கு உரிய சிகிச்சையை தொடர சரியான நேரத்தில் மருத்துவ நிபுணர்கள் அல்லது மருத்துவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லையெனால் பிரச்சனைகள் உங்களுடன் உயரக்கூடும். நீங்கள் அதனால் துன்பப்படுவீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே ஏதேனும் கடுமையான உடல்நல கவலைகள் அல்லது நோய்கள் அது போன்ற மற்ற பிற நோய்கள் இருந்தால் தாமதிக்காது உடனடியாக நல்ல புகழ்பெற்ற மருத்துவரை அணுகவும். நேர்மறையான அம்சம் என்னவென்றால் தேவகுரு வியாழன் முதல் வீட்டை பார்த்து தேவையான அனைத்து பலத்தையும் உங்களுக்கு வழங்குகிறார். தேகம் சுகமாகும். இது உங்கள் ஆளுமையின் படிப்படியான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் சரியான நேரத்தில் இந்த மக்கள் ஆரோக்கியமாக திரும்பக்கூடிய சூழலும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இருப்பினும் அங்காரக தோஷத்தால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் அதிக கவனமாக இருக்க வேண்டும். எங்கும் அமைதியுடனும் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். விருச்சிக ராசி மக்களின் காதல் மற்றும் திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்போது உங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் உறவை பற்றி பேசினால் இந்த மாதம் முழுவதும் பலவீனமாக இருக்கும். ராகு, செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களுடைய இருப்பு 5ஆம் வீட்டில் இருக்கிறது. இது உங்களின் ஆழ்மனத்தின் இச்சையை வெளிப்படுத்தும் மற்றும் உங்கள் காதலுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் தன்மையை எழுச்சியுடன் செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும். இது உங்களின் துணையை கூட்டாளரிடையே தொடர்பு அதிகரிக்கும். இருப்பினும் ராகு, செவ்வாய், அங்காரக தோஷத்தின் பலன்கள் உங்களுக்கும் துணைக்கும் இடையே தேவையற்ற கருத்து மோதல்களும் சச்சரவுகளும் உண்டாகுவதற்கு வழிவகுக்கின்றன. இது உங்கள் அன்பால் துணைக்கும் எரிச்சல் மற்றும் நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. தங்களின் வாழ்க்கையில் வெவ்வேறு அம்சங்களில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் உடல்நல பிரச்சனைகள் தோன்றலாம். இது மொத்த உங்கள் உறவை பாதிக்கும். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் சாத்தியமான எல்லா வழிகளிலும் தேவைப்படும் உதவியை நீங்கள் வழங்க வேண்டும். மருத்துவருடனும் ஆலோசனை பெற்று வாழ்வது நல்லது. நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் மே 10க்கு பிறகு புதன் 5ஆம் வீட்டை விட்டு வெளியேறுவார். இதனால் அந்த நேரத்தில் உங்கள் பிரச்சனைகள் யாவும் சரியாகி நிலைமை சற்று மேம்படும். இதற்கு மேலும் இந்த மாதத்தை உங்களுக்கு சாதகமானதாக அழைக்க முடியாது. இருப்பினும் திருமணமானவர்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கிறது. குரு பகவான் 7ஆவது வீட்டில் நிலைத்திருக்கும் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த முடிவெடுக்கும் செயல்முறையை அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. உங்களின் வாழ்க்கை துணையுடன் உருவாகும் நடத்தை மேம்படும். அது திருமண வாழ்க்கையில் எல்லா வகையான மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி நீங்கள் மகிழ்ந்து வாழ்வீர்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 7ஆவது வீட்டில் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் 6ஆம் வீட்டில் அமர்வதால் வாழ்க்கை துணை உங்களிடமிருந்து பல்வேறு விலையுயர்ந்த பொருட்களையும் பரிசுகளையும் இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து மற்றும் ஈகோவையும் கேட்டு பெறலாம். இவை யாவும் காலப்போக்கில் மேற்கண்ட சூழ்நிலைகள் படிப்படியாக மாறும். மே 19 அன்று சுக்கிரன் தனது சொந்த வீடான 7ஆவது வீட்டிற்கு நுழைகிறார். இதன் விளைவாக உங்கள் துணையின் பிரகாசமான பக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். மேலும் உங்கள் துணையுடன் காதல் மற்றும் பாசம் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. உங்கள் துணையுடன் சிறிது நேரம் செலவழிக்கவும் ஒருவருக்கொருவர் நேரத்தை பகிர்ந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். இதன் காரணமாக உங்களின் முழு திருமண வாழ்க்கையும் புதுப்பிக்கும் தன்மையில் நலமுடன் மேம்படுத்தப்படும். விருச்சிக ராசி மக்களின் குடும்ப உறவுகள் என்று பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மற்றும் இந்த மாதத்தின் சூழல் உங்களை பிஸியாக வைத்திருக்கும் வேலையில், உங்கள் தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கும் தொழிலில், உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்கொள்ளும் முயற்சி மற்றும் சவால்களை மனதில் கொண்டு கூடுதல் பயிற்சி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இது உங்களின் பணியிடத்தில் உங்கள் நிலை மற்றும் உயரத்தை உறுதி செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் நீங்கள் குடும்பத்திற்கும் மற்றுமுள்ள உறுப்பினருக்கும் குறைந்த நேரத்தை வழங்க முடியும். உங்கள் தாய்க்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஏனெனில் அவர் உங்கள் மீது அதிகமாக நேசிக்கிறார், பாசம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நேரம் கிடைத்தவுடன் உங்கள் தாயுடன் பேசுங்கள். அமர்ந்து அவருடைய குறைகளை கேளுங்கள். அவருடன் மனமிட்டு பேசுங்கள். அவரது ஆன்மா சாந்தி அடையும். தங்களின் உடன் பிறந்தவரின் நடத்தையை உங்களுக்கு ஒத்துழைக்கும். நீங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்கலாம் அல்லது உங்கள் உடன் பிறந்தவரின் உதவியுடன் சரியான ஒரு
புதிய வீடு கட்டுமானத்தை நீங்கள் தொடரலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப தொழிலில் ஏற்றம் உண்டாகும். மேலும் குடும்ப உறுப்பினரிடையே சாதகமான பரஸ்பர ஒருங்கிணைப்பு இருக்கும். இதனால் இந்த மாதம் முழுவதும் குடும்ப உறுப்பினரிடையே நல்ல தொடர்பை ஏற்படுத்தி மேலும் காதல் உணவும் படிப்படியாக வளரக்கூடிய சூழல் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்களிடையே பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்று பார்க்கும்போது சனிக்கிழமையில் ராகு கிரகம் தொடர்பான சிவப்பு துணிகளை தானம் செய்யுங்கள். சூரிய கடவுள் அல்லது சூரிய நாராயணனை வழிபடுங்கள் மற்றும் ஒரு ஒட்டுமொத்த ஆரோக்கிய நிலை மேம்படும். உங்களுக்கு விநாயகருக்கு அருகம்புல்லை மாலையாக்குங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று உணவில் பருப்பை தவிர்க்கவும் முடிந்தவரை சிறு குழந்தைகளுக்கு வெல்லம் மற்றும் இனிப்பு பண்டங்களை பிரசாதமாக விநியோகிக்கவும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.